நண்பர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினதுக்காக, மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்ததுக்காக தமிழக அரசால் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போது 200 போலீஸு பெரும் படையோடு போய் சென்னை ஏர்போர்ட்டில் அவரை கைது செஞ்சுருக்காங்க. அவர் பள்ளியில் மாணவர்களுக்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை, மூட நம்பிக்கையான விஷயங்களை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த தமிழக காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எது பகுத்தறிவான விஷயம், எது மூட நம்பிக்கையான விஷயம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னாக்க, முன்னொரு காலத்துல எல்லாம் நம்ம என்ன செய்வோம், கிராமங்களில் பள்ளிகளில் சிறுவர்கள்ட்ட தவறு செய்யக்கூடாது, அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது, அது பாவத்தை விளைவிக்கும், தவறான விஷயம், கடவுள் நமக்கு தண்டனை கொடுப்பாரு இப்படின்னு எல்லாம் சொல்லி வைப்பாங்க. இது மூட நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொன்னாக்க, இது நிச்சயமாக மூட நம்பிக்கையில் வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, பிறரை துன்புறுத்தக்கூடாது, அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற விஷயம் அது மூட நம்பிக்கை ஆகாது. அப்போ தான் அந்த மாணவர்கள், அந்த குழந்தைகள் ஒரு நல்வழிப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்போது பார்த்திங்கன்னாக்கா குற்றங்கள் ரொம்ப குறைவாக தான் இருந்தது, ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. என்னைக்கு இந்த பகுத்தறிவு இதெல்லாம் நம்பக்கூடாது, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யப்பட்டதோ, கடவுளுக்கு எதிராக, இந்த நம்பிக்கைகளுக்கு எதிராக எப்போல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டதோ அப்போலேருந்து தான் இந்த சமுதாய குற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ன சொன்னார்னாக்க, திருக்குறளில் சொல்லியிருக்காரு, திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. இது போன்ற உதாரணங்கள் சொல்லி அவர் ஒரு சில கருத்துக்களை மாணவர்கள்ட்ட நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, எந்த மதத்துக்கு எதிராகவும் பேசலை, எந்த ஒரு மதத்துக்கு ஆதரவாகவும் பேசலை. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கைக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்காக இன்றைக்கி இந்த தமிழக காவல்துறை இவர்களை கைது செஞ்சுருக்காங்க. சரி, தமிழக காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க. இவர் மூட நம்பிக்கையான விஷயங்களை பரப்புனாருன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, தமிழக அரசு கல்வி திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நாமெல்லாம் யோசிக்கணும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீதி போதனை அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்கும். அதில் நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு வாரத்தில் 2-3 பீரியட் இருக்கும், அதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மாணவர்களுக்கு நல்ல கதைகள் சொல்லிக் கொடுப்பாங்க, நல்ல ஒழுக்கமான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க, தீமைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லது செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க, தேசப்பற்றான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, கடவுள் பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி எந்த ஒரு பள்ளியிலையும் இந்த நீதி போதனை அப்படிங்கிற வகுப்பு இல்லை, நாம் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பிடி பீரியட்லாம் அப்படி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. பல ஸ்கூலில் ப்ளே கிரவுண்டே கிடையாது. அதுக்கும் அதையும் ஒழிச்சிட்டாங்க. சரி, மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லாக்க நிச்சயமாக இல்லை. இது இந்த 70 ஆண்டுகளில் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. அதாவது மாணவர்களை கெட்ட விஷயங்களை நோக்கி இழுத்துட்டு போகிறது, நல்ல விஷயங்களை அழிக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி காலங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா கிராமங்களில் பாட்டிகள், தாத்தா பாட்டிகள், அப்பா அம்மா இவங்க கதைகள்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. இப்போ அதற்கான சூழ்நிலையும் இல்லாமல் போச்சு. ஸோ மாணவர்களுக்கு விளையாட்டை கொடுக்கக்கூடாது, ஒழுக்க கதைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நன்னறி கதைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நீதி போதனை வகுப்புகளை இருக்கக்கூடாது. இந்த மாணவர்களை புத்தக புழுவாக மட்டும்தான் மாற்றணும் அப்படிங்கிறது இந்த மாநில அரசோட நோக்கமாக இருக்குது. இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, அதே போல் பார்த்திங்கன்னாக்க இன்றைக்கி சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, ரொம்ப எல்லை மீறி குற்றங்கள் நடக்குது, நாம் தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டோம்னாக்க, பள்ளி பருவத்தில் மாணவர்களுக்கு சரியான விஷயங்களை போதிக்காமல் போனது தான் காரணம். என்னைக்கு கடவுள் பயம் இல்லாமல் போணுச்சோ அன்னைக்கே சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை இந்த தமிழக காவல்துறை, தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் தமிழக மாணவர்களுக்கு எதிராக, இந்த வருங்கால சந்ததிகளுக்கு எதிராக
இது போன்ற ஒரு விஷயங்களை குற்றங்கள் நடக்கணும், மாணவர்கள் நல்லவர்களாக உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த விஷயங்களை செய்கிறாங்க. சரி, இந்த விஷயங்களை பண்ணுறாங்க, ரைட்டு, ஓகே, நம்ம அதை ஏற்றுக்குவோம். ஒரு சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இப்போ நம்மெல்லாம் வருது, நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னாக்க பள்ளியோட யூனிஃபார்மோட பெண் குழந்தைகளை ஒரு மதத்தை சேர்ந்த சாமியார்கள் தலையில் கை வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அப்படியே நம்ம காக்கா வளர்ப்பு வந்த மாதிரி தவி குதிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த வீடியோவில் இருக்கிறாங்க. இது நடந்துச்சு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த தமிழக காவல்துறையோ தமிழக அரசு விசாரித்தாங்களா, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்களான்னாக்க எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னான்னு கேட்டிங்கனாக்க, அவங்களுக்கு மத துவேஷம் இருக்குது. இந்த தமிழக அரசுக்கு மத துவேஷம் இருக்குது, இந்து மத துவேஷம் இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த தமிழக அரசு சொல்லக்கூடிய இந்த வேலையை செய்யக்கூடிய இந்த காவல்துறை, தமிழக காவல்துறை மற்ற விஷயங்கள்லாம் சரியாக செஞ்சிட்டாங்களான்னு நம்ம கேட்டோம்னாக்க, வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. காங்கிரஸ் கட்சியோட திருநெல்வேலி மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டார், எரித்து கொலை செய்யப்பட்டார். அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. நேற்று தமிழ்நாடு ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி நடந்துச்சு, விமர்சையாக நடந்துச்சு. இந்த காவல்துறை என்ன செஞ்சுருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் இவங்க இந்து மதத்துக்கு எதிராக விநாயகர் சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா போலீஸ் ஃபோர்ஸையும் இறக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் பெரும்பான்மை மக்களால் வைக்கப்பட்டு செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை இவங்க அபகரிச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. சமீபத்தில் கூட ஒரு மீம்ஸ் நம்ம பார்த்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, என்ன அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லை அங்கே ஒன்றும் இல்லை, ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை சாரி, மன்னிக்கணும், கஞ்சா விற்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா? நான் கூட ஏதோ ஆன்மீக சொற்பொழிவு நடத்திட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கஞ்சா விற்கிறவங்க, கடத்தல் பண்ணுறவங்க, இந்த விஷயங்கள்லாம் இந்த தமிழக காவல்துறை விட்டுடுறாங்க. ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறவங்க, சமூக ஊடகங்களில் மீம்ஸ் போடுறவங்க, இது மாதிரி உள்ளவங்களை, கிளிசோசியம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் கைது பண்ணி இவங்க வீரர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். சரி, மாணவர்களுக்கு இந்த போன்ற நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்கல. அதுக்கு எதிராக தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ட்ரக் கலாச்சாரம் பரவிக்கிட்டு இருக்குது. கல்லூரி விடுதிகளில் நிறையா இப்போ ட்ரக்கு பிடிக்கிறாங்க, கஞ்சா, கராயின் இதெல்லாம் பிடிக்கிறாங்க, நிறையா நடக்குது. சின்ன குழந்தைகள் கூட, சின்ன மாணவர்கள் கூட கஞ்சா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு டெய்லியும் செய்தித்தாள்களில் வந்துக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கான்னா நிச்சயமாக எடுக்கலை. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த தமிழக மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கக்கூடாது, நல்ல வழிக்கு போயிடக்கூடாது, தமிழ் சமுதாயம் முன்னேறிடக்கூடாது, இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும், இவங்க குடும்பங்களுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், இவங்களுக்கு வாழ்க கோஷம் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ்நாட்டு மாணவர்களை சீரழிக்கக்கூடிய வேலையை இந்த திறனற்ற கோபாலபுர கொத்தடிமை திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே நிலை தொடர்ந்து நீடிச்சுனாக்க நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கூட இந்த பாதிப்பு வரலாம். நாளைய சமுதாயம் ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான சமுதாயமாக, ஒழுக்கமான சமுதாயமாக, மனிதாபிமானம் மிக்க சமுதாயமாக, கடவுள் நம்பிக்கை உள்ள, மனசாட்சிக்கு பயந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய திறனற்ற திமுக அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்கு எல்லாமே நாமெல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும். இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்லை, இன்னும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மகாவிஷ்ணுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த தமிழக மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை, கடவுள் பக்தியை, ஒழுக்கத்தை, நன்னெறியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்து கொண்டு, இந்த மகாவிஷ்ணு அவர்களை தீவிரவாதியை போல் திட்டமிட்டு 200 போலீஸ் படையோட விமான நிலையத்தில் சென்று கைது செய்த இந்த காவல்துறையையும் தமிழக அரசையும் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போன்ற செயல்கள் தொடரக்கூடாது என்பதை இதன் மூலமாக தெரிவித்து கொண்டு, இந்த விஷயத்திற்கு
மகாவிஷ்ணுவின் பக்கம் நாம் அனைவரும் நிற்போம். இந்த தமிழக அரசின் செயலை நாம் அனைவரும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. இந்த மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் மேலும் மேலும் உருவாக வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.